மத்தேயு சுவிசேஷத்துல கிறிஸ்து யாராக எப்படியாக வெளிப்படுறார் என்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மத்தேயு சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் யூதர்களுக்கு. யாருக்கு? யூதர்களுக்கு எழுதப்பட்டது. மார்க்கு சுவிசேஷம் ரோம அரசாங்கத்துல அடிமையாயிருந்த யூதர்களுக்கு, அடிமைகளுக்கு எழுதப்பட்டது. அடிமைகள் மீன்ஸ் ரோம அரசாங்கத்தின் மூலமாய் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்த யூதர்களுக்கு இந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டது. லூக்கா யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா பொதுவான ஜனங்களுக்கு இந்த லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டது. யோவான் சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் விசுவாசிகள் அல்லது யூத விசுவாசிகள் அல்லது பரிசுத்தவான்கள் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். விசுவாசிகளுக்கு இந்த யோவான் அந்த சிந்தையிலிருந்து அந்த ஆவியானவர் மூலமா எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதுனால மத்தேயு, ஏன்னா இந்த மத்தேயுனுடைய எண்ணம், மத்தேயுனுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, இந்த யூதர்கள் யாரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவை யாரை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன்னா அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளல? மேசியாவாக இயேசுவை என்ன பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை வாசிமா. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ, ரைட், சொந்தமானவர்களுக்கு அவர் வந்தார். ஆனா யார் ஏற்றுக்கொள்ளலையா? சொந்தமானவர்கள். யார் சொந்தமானவர்கள்? யூதர்கள். யாரை ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா வேற, இவர் வந்த வழி வேற. அதனால யார் என்ன பண்ணல இவரை? இப்ப ராஜா அப்படின்னா எங்க பிறந்திருக்கணும்? அரண்மனையில. ராஜான்னா எப்படி வந்திருக்கணும் இல்லையா? இவரோ பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா இருந்தார், வித்தியாசமா பிறந்தார், வித்தியாசமான ஆட்கள் மத்தியில இருந்தார், வித்தியாசமான ஜனங்களோடு கூட அவர் பழகி இருந்தார். அதனால இந்த யூதர்கள் யாரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல. அப்ப இந்த மத்தேயுக்கு என்னன்னா, தன் இனத்துக்கு, தன் ஜனத்துக்கு எப்படி ஆகிலும் இயேசுவை யாராக காண்பித்துடணும்? மேசியா, அப்படி இவருதான் மேசியா அப்படின்னு காண்பித்து விடணும். ஆகையினால இந்த யூதர்களுக்கு மத்தேயு இயேசுவை எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா ராஜா. யாரு? ராஜா இல்லையா? மேசியானா என்ன? யூத ராஜ சிங்கம். நீங்க மத்தேயுல வாசிப்பீங்களான்னா இவரை யாராகவே அவர் காண்பிப்பார்? ராஜாவாகவே அவர் காண்பிப்பார். யூதர்களுக்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த மத்தேயுக்கு தன் ஜனத்துக்கு எப்படியாகிலும் இயேசுவை இவர்தான் ராஜாவாக காண்பித்து விட வேண்டும் என்பதற்காக இவர் ராஜாவாக காண்பித்து விடுவார். இந்த மார்க்கு பாத்தீங்க அப்படின்னா இயேசு இதுல எப்படி காணப்படுகிறார் அப்படின்னா ஊழியக்காரனாக. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிப்பீர்களானால், அப்படியே ஊழியம் கொள்ளும்படி வராமல், ரைட், அப்போ அவர் எதற்காக வந்தாரு? ஒரு ஊழியக்காரராக, ஊழியம் செய்கிறவராக. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் பரலோகத்தில் வைத்து விட்டு அவர் எந்த ரூபத்தை எடுத்தாரா? அடிமையின் ரூபம். என்ன ரூபம்? அடிமையின் ரூபம். அவருடைய மகிமையில எங்க இருக்குது? பரலோகத்துல வச்சிட்டார். நீங்க 6வது வசனத்துல வாசிப்பீங்களான்னா, அவர் பாருங்களேன், பிதாவுக்கு சமமாயிருப்பத, தேவனுக்கு சமமாயிருப்பத
கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல், என்னவா எண்ணல, கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் எப்படி வந்தாரு? அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு ஊழியக்காரராக, ஊழியம் கொள்ளுகிறவராக இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட்டார். இத மார்க்கு அது ரொம்ப அழகாக அவருடைய சுவிசேஷத்துல அது காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த லூக்கால பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா, அவர் ஒரு மனிதன். யாராக? மனிதனாக. அப்படின்னா பூரண மனிதனாக, பூரண ஒரு மனிதன். மனிதன்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி அவர் மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்தார். ஒரு மனிதனாக வாழும்பொழுது ஒரு பாவம் அவர் மேற்கொள்ளல, அல்லது அவர் யாரிடத்துல ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு அவர் ஒரு மனித தன்மையோடு கூட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், மனிதன் இல்லையா, ஒரு மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தினார். இங்க நீங்க கவனித்து பார்ப்பீங்களான்னா யோவான் அந்த சீஷர் எப்படி இயேசுவை வெளிப்படுத்தினார் என்றால், சரி, தேவன் யாராக? தேவனாக. இப்ப விசுவாசி யோவான் நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் எங்க எப்படி உண்டானார் அப்படிலாம் இல்லை. நேரடியா யோவான் 1:1 நீங்க வாசிப்பீங்களான்னா, வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா யோவான் மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா அவர் மனுஷனாகவே காண்பிக்காம நேரடியா யாராக காண்பிக்கிறார்? தேவன். அவர் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. அந்த தேவன் அப்படின்றத யோவான் வெளிப்படுத்துகிறத சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? சரி, இப்போ உங்க கவனிப்பீங்களான்னா அடுத்தது ராஜா அப்படின்னா இந்த மத்தேயு ஒரு உருவங்களை, ஒரு ரூபங்களை அங்க ஒப்பிடுறாங்க. ராஜா அப்படின்னா என்னது? சிங்கம். யூத ராஜ சிங்கம், சிங்க முகம். என்ன முகம்? சிங்க முகம். ரைட். அடுத்து மார்க்கு பாத்தீங்க அப்படின்னா அடிமை, ஊழியக்காரன் அப்படின்னா எருது. என்னது? எருது முகம், சிங்க முகம். ஒவ்வொரு சுவிசேஷத்திற்கும் ஒவ்வொரு முகத்தை நீங்க பார்க்க முடியும். சிங்க முகம், எருது முகம். லூக்கா அப்படின்னா மனுஷன்னா அப்ப என்ன முகம்தான்? மனித முகம். என்ன முகம்? மனித முகம். இப்ப யோவான், ஏன்னா அவர் யாரு? தேவன் அப்படின்னா கழுகு முகம். கழுகு. பரிசுத்தத்துக்கு எதை ஒப்பிடுவாங்க? கழுகு. கழுகு எங்க வசிக்கக்கூடியது, வாழக்கூடியது? எங்க இருக்கிறது? ரொம்ப மேல உயரத்துல, உன்னத அனுபவம். அப்படின்னா அதுக்கு என்ன முகம்? கழுகு. கழுகு முகம். சரி, இது யூதர்களுக்கு ஒரு ராஜாவுக்கு வெளிப்பட்டார். அவருடைய முகம் என்ன முகமா காண்பிக்கப்பட்டது? சிங்க முகம். இதுல இங்க கவனிப்பீங்களான்னா அவங்களுடைய ஒரு பூரணம் இருக்கிறது. இந்த 4 பேரும் ஒரு பூரணத்தை நோக்கி பயணித்தார்கள். அதுல சிங்கம் என்றால் விசுவாசம். என்னது? விசுவாசம். அப்படின்னா விசுவாசத்துல என்ன ஆகணும்? பூரணம் ஆகணும். என்ன ஆகணும்? பூரணம் ஆகணும். நீங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். கிரியைகளினாலே என்ன ஆனது? விசுவாசமானது பூரணம். அப்ப எதுல நம்ம பூரணம் ஆகணும்? சொல்லுங்க, எதுல பூரணம் ஆகணும்? விசுவாச வாழ்க்கையில நம்ம பூரணம் ஆகணும். ரைட்னா? வெரி குட். இப்ப எருது அப்படி என்றால் தேவ சித்தம். எஜமானனுடைய முழு சித்தத்தை அறிந்தது எது? மாடு, காளை. நீங்க எத்தனை மணிக்கு, ஒரு 12 மணிக்கு தான் அந்த வண்டியை ஓட்டி தந்து கட்டியிருப்பாங்க வீட்டுல. ஒரு 12:30 மணிக்கு மீண்டும் அந்த வண்டியை கட்டிட்டு வேற எங்கேயாவது போகணும்னா அந்த மாடு என்ன பண்ணும்?
இப்பதான் அந்த கொஞ்சம் விட என்ன ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் இல்ல. சில மாடுகள் அப்படி படுத்துட்டு அப்படி கண்ணு வரைக்கிட்டே இருக்கும். அப்படி போய் எழுந்துரு அப்படி அதட்டுவாங்க, அது என்ன ஆயிடும் அப்படின்னா, எப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பது எது சொல்லுங்க, எது இருது. அப்ப நம்முடைய ஆண்டவர் ஊழியக்காரராக இருந்து பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினவர் நம்முடைய ஆண்டவர். பிறகு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தார். தேவ சித்தம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் ரைட். அந்த தேவனுக்கு சித்தமானதுதான் தேவ சித்தம். எல்லாவற்றிலும் நம்ம என்ன ஆகணுமா வாசிமா? எஸ். அப்ப தேவ சித்தத்துல நீங்கள் நானும் என்ன ஆகணும்? பூரணமாகணும். விசுவாசத்துல பூரணம், தேவ சித்தத்துல பூரணம். இங்க நம்ம பார்த்தோம் என்ன முகம்? மனித முகம். பொதுவா மனிதன் எதற்கு அடையாளமானவன்? தேவ. வேற எதுக்கு சொல்லலாம்? மனுஷன் எதுக்கு அடையாளம்? நமக்குள்ள இல்லாத ஒண்ணு அவர் சொல்றார். மனிதன் அன்புக்கு அடையாளமானவன். எதுக்கு? அது நமக்குள்ள இல்ல. அது ஏன் நம்ம பெருசா பேசணும்? விட்டுருவோம். சரி, அன்பு இருக்குது, ஆனா தேவ அன்பு இருக்கணும். என்ன அன்பு இருக்கணும்? இந்த தேவ அன்பு தான் என்ன பண்ணும்? உங்களையும் என்னையும் பேரு தேவ அன்புன்னு வச்சிருப்பாங்க, அதை விட்டுருவோம். இல்ல, தேவ அன்புனா என்ன பண்ணும்? அந்த அன்பு என்ன பண்ணும் சொல்லுமா? ஆமா, தனக்கு விரோதமாய் அவர்களால தீங்கி இழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை நேசிக்கிறது இருக்கு பாருங்களா, அதான் தேவ அன்பு. சகலத்தை தாங்கும். இதெல்லாம் நம்ம வாய்ப்பாடு மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சொல்லுவோம், சொல்ல மாட்டோமா? ஆமா, சகலத்தை தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும், நம்பும் எல்லாம். ஆனா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த சொல்லுவாங்க, இந்த கடை கூத்தாடிலாம் இருக்காங்கல்ல, அவங்க விளையாடும் போது அந்த இது காமிக்கும் போது சொல்லலாம், இங்க ஒரு கம்பு, இங்க ஒரு கம்பு கட்டி அதில் கயிறு மேல நடப்பாங்க பத்தியா? அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து கேட்பானா, இங்க இருந்து அங்க நடக்கும், நான் நடந்துருவேனான்னு. ஏன் நீ நடந்துருவப்பா அப்படின்னு அவன் நடந்தே காமிப்பான். அங்க போயிட்டு திருப்பி ஜனங்களை பார்த்து கேட்பானா, இங்கிருந்து அங்க போயிருவானான்னு. இப்பதான் நீ அங்க போன இல்ல, திருப்பி இங்க என்ன பண்ணிருவேன்? வந்துருவேன். இங்க இருந்துட்டு திருப்பி கேட்பானா, நாங்க போயிருவோனா? இப்பதான் 2 முறை போயிட்டு வந்த, உன்னால நிச்சயம் என்ன பண்ண முடியும்? ஆமா, அப்ப நான் போறேன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு என் தோல் மேல வாங்க ஏறுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இறங்கி வா, நான் உன் மேல ஏறிக்கிறேன்னு என்னன்னு நான் சொல்லுவோம். ஏய், நீ போவ, என்னால என்ன பண்ண முடியாது. ரைட். அந்த மாதிரிதான் நம்ம அன்பை பத்தி நிறைய பேசுவோம், நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, இயேசு அப்படியே கன்னத்துல அறைந்தவர்களை பார்த்து மன்னிங்க அப்படின்லாம் சொன்னாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அந்த தேவ அன்பு நமக்குள்ள, ஈவன் கணவனை எத்தனை மனைவிமார்கள் நீங்க மன்னிக்கிறாங்க? மனைவியே எத்தனை கணவர்மார்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? அப்படி இருக்குமேனா இன்னைக்கு விவாகரத்து, அது இது சண்டை சச்சரவுதான் இருக்கும். இவங்கள சபைக்கு வந்து இல்ல அன்பே என்ன பண்றது? ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா, பொந்தையை பெரிதையா பாடிடணும். அன்பே, யாரையோ பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்குது அன்பே அப்படின்னு. ஆனா எது இல்லை நமக்குள்ள? எல்லாம் ஒரே இருமுலா இருக்குது. பேசுறது நானு, பேசுறது ஏப்பா, ஹலோ, பேசுறது நானு, நீ பேசு, நாங்க இருமிக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த நிறைய பேர் இன்னைக்கு இந்த சூழ்நிலை இரும்பு தான் செய்யறாங்க. கத்திரி ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆளுக்கு இருமல் வரும்னு சொல்லிடுறாரு. ஆண்டு நான் மகிம்படுத்தும். அப்ப நமக்கு இந்த லூக்கா எழுதுனதுல எதுல நமக்கு பூரணம் வேணும்? அன்பு.
யோவான்ல சொல்லுவார்ல, பூரண அன்பு பயத்தை. அப்ப இந்த அன்புல என்ன ஆகணும்? நீங்கள் நானும் பூரணர் ஆகணும். பிறகு அதெல்லாம் வரும்போது நான் சொல்லித்தரேன். அடுத்து கழுகு, உங்களுக்கு தெரியும் எதற்கு அடையாளம்? பரிசுத்தம். என்னது? பரிசுத்தம். அப்ப யோவான் அத ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இயேசுவை தேவனாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அனுபவத்துக்கு அவரை கழுகு என்ற முகத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த கழுகு முகத்துக்கு அதான் அடையாளம். லூக்கா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வைத்தியர். அவர் பொதுவான ஜனங்களுக்கு அந்த காரியங்களை எழுதினாலும் கூட இயேசு கிறிஸ்து ஒரு பூரண மனிதன் என்பதை அவர் அனுபவித்து எழுதுகிறார். இயேசு இந்த பூமியில 100% தேவனாகவும் 100% யாராக இருந்தார்? நம்மளை போல பசி எடுத்துதான்? நம்மை போல படுத்துக்கிட்டாரா? நம்மை போல சோர்வடைந்தாரா? இதெல்லாம் யாராக இருந்ததுனால? மனுஷனாக இருந்தனால. ஆனா அதே தேவன் கடல் மேல நடந்தாரா? 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கொடுத்தாரா? அற்புதங்களை செய்தாரா? இது யாராக இருந்து? தேவனாக இருந்து. அப்ப அவர் தேவனாகவும் இருந்தார், நமக்கு யாராகவும் இருந்தார். ஒரு தேவனை சிலுவையில கொண்டு போய் நம்ம சிலுவையில அறைய முடியுமா? அறைய முடியுமா? முடியாது. அப்ப சிலுவையில அறைஞ்சாங்களா? அப்ப யார் அவரு? யார் அவரு? சொல்லுங்க. மனுஷனை தான் சிலுவையில் அறைய முடியும். சரி, அப்ப லூக்கா இயேசு கிறிஸ்துவை யாராக வெளிப்படுத்தினார்? ஒரு மனிதனாக. அந்த மனிதன் எதுல தேறினவராக, பூர்ணராக இருந்தார்? அன்பு. இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள வரும்பொழுது இந்த அன்புல நாம கிறிஸ்துவை இதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அனுபவம். ஆராதனை என்பது, துதி என்பது, சபை என்பது எல்லா இடத்திலும் தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் ஜனங்கள் போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணணும்? ஆமா, கிறிஸ்துவை எங்கே எங்கே காணலாம்? எங்க காணலாம்? எங்க பார்க்கலாம் கிறிஸ்துவை? இல்லையா? வாங்கய்யா, எங்க வீட்டு வாங்கய்யா, சூப்பர் போட்டோ இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஒரு போட்டோன்னா பரவாயில்ல, ஒரே போட்டோ செஞ்சு வச்சிருந்தா பரவாயில்ல, அதையாவது இப்படி இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சபகாரம் ஒவ்வொரு போட்டோ என்ன பண்ணிக்கணும் இல்ல? ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டுக்குட்டி வச்சுங்கிற மாதிரி, கோல் கையில வச்சுங்கிற மாதிரி ஒரு போட்டோ, அப்படியே அழகா ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல போனா பெரிய பாறைக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜெபிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இன்னொரு வீட்டுல போய் பார்த்தா அப்படியே இருதயத்திலிருந்து தீப்பத்தி எறிகிற மாதிரி ஒரு போட்டோ. இன்னொரு இடத்துல போனா அப்படி முள்முடி சூடி பாம்போல ரத்தம் வடிந்து பரதேசி மாதிரி தொங்குகிற ஒரு போட்டோ. இதெல்லாம் இல்லாம போற இடத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்கன்னு அப்படியே ஒரு போட்டோ, அதுவும் கல்லறையில வச்சுக்கணும் பல்லாவரத்துல. இப்ப இதெல்லாம் ரைட், இதான் கிறிஸ்து அப்படின்னு நம்ம ஆங்காங்கு சிலைகளை வைத்துக் கொண்டு அல்லது ஒரு சொரூபங்களை வைத்துக் கொண்டு காண்பிக்கிறமே தவிர, உண்மையுள்ள கிறிஸ்துவை, உண்மையான கிறிஸ்துவை எங்கே காணலாம்? ஜனங்கள் எங்கே தேடுகிறார்கள் என்றால், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய உங்களுக்குள்ள, எனக்குள்ள ஜனங்கள் கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படல. அப்படி போறையா, தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, வண்டியில பார்த்தா பிரைஸ் பி டு காட் அப்படின்னு இருக்குது. இப்ப என் வண்டியில பிரைஸ் பி டு காட்னு இருக்குது. அப்படி நிக்குது, நான் பாக்குறேன். இப்ப நான் என் வண்டி கொஞ்சம் தொட கூட இல்லை, அப்படி போறேன் அப்படின்னா ஓகே பிரதர் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பக்கம். அப்ப நான் என்ன பார்க்கணும், நான் யாருன்னு. இந்த அன்பை பத்தி பேசணும்ல, அப்ப நான் யாருன்னு அப்ப தெரியும். எப்போ என் வண்டி மோத கூட இல்லை, கொஞ்சம் கூட அதை பண்ண இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் போறான்னா நான் என்னவா இருப்பேன்? அப்பதான் எனக்குள்ள கிறிஸ்துவனுடைய அந்த நிலைப்பாடு எனக்கு அப்பதான் தெரியும். அறிவெளியான்னு கேட்கறேன்னா இல்ல என்னென்னமோ வருமா என் வாயில தெரியல. எந்தெந்த மிருகங்களுக்கு நான் ஒப்பிட்டு அவனை பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அப்படி பார்ப்பான், சார் சாரி தானே சொல்றேன், வண்டியில ஒண்ணுமே படல, இதுல வேற அப்படின்னு போட்டான்னா யோசிச்சு பாருங்க. அப்ப கிறிஸ்துவை எப்படி நம்ம காண்பிக்க முடியும்? ஜனங்கள் கிறிஸ்துவை எங்கே கண்டு கொள்ளுவார்கள்?
அப்படின்னா இந்த அன்பின் மூலமாக தான் யாரை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் அவர் சொன்னார், நீ தூதர் பாஷை பேசினாலும் சரி, மனுஷ பாஷை பேசினாலும் சரி, என்ன விட்டால் நம்ம யாரு? என்னவா? என்ன சத்தம்? நம்ம பேசுற சத்தங்கள், நம்ம பேசுற ஜெபங்கள் கூட ஆண்டவருக்கு அப்படிதான் கேட்கும். ஜெபத்தை விட்டா சில பேர் குறித்து தருவாங்க. நம்ம ஜெப குறிப்பு 4 தந்திருப்போம். அது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா மொத்த ஜெப குறிப்பும் க்ளோஸ். என்னது இப்ப அப்புறம் ஜெபம் நடத்துற நானும் சந்தேகத்தோடு போய் அது என்ன ஜெப குறிப்பு சொல்றது, இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு எல்லாத்தையும் அப்படி நம்ம சொல்லுவோம். சொல்லப்பட்ட குறிப்புக்கு மாத்திரம் ஜெபிங்க. வேற அவங்களுக்கு பழகியாச்சு, ஏறி பழகியாச்சு. வண்டி ஏன்னா இறங்க தெரியாதனால இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் கட்சினீங்கன்னு முட்டின்னு என்ன பண்ணும், அந்த சோத்துல முட்டின உடனே என்ன ஆயிடும், ஆளு ஜபத்தை பாத்தீங்கன்னா அப்படின்னா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு கூட வராது. ஆமே அப்படின்னா என்ன, அந்த கீழே விழுந்தாச்சுன்னு அர்த்தம். அப்ப நாம புரிஞ்சுக்கணும் எது முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை திருப்பி எழுதி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஜெப குறிப்பை நம்ம சொல்லிடணும். சரியா? ரைட். அப்ப நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது எது வேணும்? அப்ப லூக்கா இயேசு கிறிஸ்துவை பூரண மனிதனாக வெளிப்படுத்தி, மனித முகத்தை வெளிப்படுத்தி, இயேசுவானவர் அன்பு நிறைந்தவர் என்பதை தன்னுடைய சுவிசேஷத்துல அவர் காண்பித்திருக்கிறார். சரியா? இங்க நம்ம மார்க் பார்க்கிறோம். மார்க்கு நான் சொன்ன ரோம அரசாங்கத்தில் இருந்த யூத அடிமைகளுக்காக, அடிமையானவர்களுக்காக இந்த மார்க் என்ற சுவிசேஷத்தை மனதில் வைத்தவரை என்ன பண்றார், எழுதுகிறார். அதுல யாராக தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஊழியக்காரர். இப்ப அடிமைன்னா யாருதான்? ஊழியக்காரர். இயேசு கிறிஸ்துவும் எந்த ராஜ்யத்துல இருக்கும்போது தான் வந்தார்? ரோம அரசாங்கம் இருக்கும்போது தான் வந்தார். அப்ப அவர் எப்படி வந்தார்? ஊழியம் கொள்றதுக்காக வரல, ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குட். இப்ப இந்த ஊழியக்காரன் அப்படின்னா அதுக்கு என்னது? இப்போ எருது அப்படின்னா இந்த எருது என்பது 24 மணி நேரமும் தன்னுடைய எஜமானனுடைய சித்தத்தை செய்வதற்கு அது என்ன பண்ணும்? காத்திருக்கும், ஆயத்தமா இருக்கு. இப்பதான் வந்தேன், சோர்வா இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படிலாம் கேட்காது. எப்போதும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிற ஒரு மிருகம் தான் எருது. இந்த எருது தான் எதை செய்ய முடியும்? தேவ சித்தம். இப்ப நம்முடைய ஆண்டவர் யாருடைய சித்தத்தை பூரணமாய் செய்தார்? பிறப்புல தேவ சித்தம் வெளிப்பட்டது, ஊழியத்துல தேவ சித்தம் வெளிப்பட்டது, மரணத்திலேயும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னோட என்ன பண்ணட்டும், நீங்கட்டும். அப்படின்னா என்னன்னா அங்கேயும் எதை அவர் தேடினார்? ஆமா, இவர் சமாரியா கிட்ட போகும்போது ஒரு ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. ஐயா வாங்க சாப்பிடலான்னு சொன்னபோது அவர் சொன்னாரு, எப்பா என் சித்தமே பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு என்னவா இருந்தது? போஜனம். அதுதான் எனக்கு மெய்யான போஜனம். அப்படின்னா எதை செய்து முடித்தார்? தேவ சித்தத்தை செய்து முடித்தார். மார்க்கு இயேசு கிறிஸ்து பூரணமாய் தேவ சித்தத்தை செய்து முடித்தார் என்பதை காண்பிக்கிறது. மத்தேயு நமக்கு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, இந்த மத்தேயுல நம்ம பார்க்கும் பொழுது அவர் ராஜா, அவர் சிங்க முகம் நிறைந்தவர். சிங்கம் என்றாலே விசுவாசத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? விசுவாசம் நமக்கு ரொம்ப மிக முக்கியம். இதுதான் 4 சுவிசேஷங்கள் உள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்தான செய்திகள். சரியா? இப்ப நம்ம தனிய மத்தேயு என்கிற புஸ்தகத்தை நம்ம பார்ப்போமேனா, மத்தேயுல எத்தனை அதிகாரம் இருக்குது? 29, 28. சில நேரம் எனக்கு தெரியாத போது நான் தப்பா சொன்னா நீங்க சரியா சொல்லுவீங்கல்ல, அதான் சரியா. எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரம். இந்த மத்தேயு புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. இந்த மத்தேயு எங்க ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம்.
அதுக்கப்புறம் யாரு? தாவீது. அதுக்கப்புறம் யாரு? இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் இருக்குது அப்படின்னா, இவர் யாருக்கு எழுதினார்னு நான் முதல்ல சொன்னேன், யூதர்களுக்கு எழுதினார். இந்த யூதர்கள் இந்த ஆபிரகாமை யாராக நினைக்கிறார்கள் இல்லையா? இவர் தான் தகப்பன். இங்க இருந்தா என்ன பண்ணுது? ஆரம்பிக்குது. ஏன்னா உண்மையாக தேவன் அப்படிதான் யாரை தான் அழைத்தார்? ஆபிரகாமை தான் அழைத்தார். இப்போ முழு உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால பெருவெள்ளத்தினால அழிக்கும் பொழுது எத்தனை பேர் தப்பிக்கப்பட்டார்கள்? யாருடைய குடும்பம் அது? நோவாவின் குடும்பம். நோவாவுக்கு பிள்ளைங்க எத்தனை பேர்? 3 பேர். யாராவது? சரி, இந்த சேம் காம் யாபேத்தும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் என்னன்னா, அது யாரும் இதை கேட்க வேணாம், என்ன வந்துடும்? ஆமா, சேம் காம் யாபேத். இந்த 3 பேர்ல சேம் என்கிற வம்சத்திலிருந்து வந்ததுதான் இந்த ஆபிரகாம். சேம் எந்த வம்சம்? சேம். நம்ம எல்லாம் என்ன வம்சம் சொல்லுங்க? உருப்படாத வம்சம் இல்ல. காம் சபிக்கப்பட்ட சாபமான ஒரு அங்கிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. யாஃபேத்து கொஞ்சம் அவங்க எல்லாம் அப்படியே தலையில அப்படிலாம் சுத்திங்கிறாங்கல்ல, பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம். யாரெல்லாம்? எண்ணெய் கிணறு வச்சுங்கிற ஆளுங்க. அவங்களும் அவ்வளோ ஆசீர்வாதம். ஏன் நம்ம கதையை எப்படி ஆச்சுன்னே தெரியல இல்ல. ரைட். இந்த சேம் இத நீங்க கவனித்து பார்ப்பீங்களான்னா, நோவா முதல் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டது யார்? தேவனை பலிபீடம் கட்டி தொழுது கொண்டது யார்? முதல் தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள்? பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள். முதல்ல இந்த ஆராதனை முறையை கொண்டு வந்தது யாரு? யார் நமக்கு அறிமுகப்படுத்தினது? சொல்லுங்க. ஆமா, முன்னாடி. இப்ப மோசெல்லாம் நமக்கு பின்னாடி தான் இல்லையா? அப்ப முதல் ஆபேலும் காயினும். ஏன்னா ஆபேலும் காயினும் எதை கொண்டு வந்தாங்களா? காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. யாருக்கு? தேவனுக்கு. அப்போ ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை எது? ஆபேல் என்ன காணிக்கை கொண்டு வந்தார் ஆண்டவருக்கு? சும்மா பேசலாம் ஒண்ணுங்க. பாருங்க, பிரசங்கம் பண்ணும் போது தான் நீங்க பேசக்கூடாது. பிரசங்கம் பண்ணும் போது தான் நாங்க ஹீரோ. சரி, அப்ப யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது? இயேசு நாமத்துல உட்காரு அப்படின்றது. இது நீங்க பேசுற நேரம். இப்ப நீங்க சொல்லலாம், பேசவே தெரியல, போ மைக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சரியா? இது என்ன நேரம் அப்படின்னா ஸ்டடி நேரம். சரியா? அப்ப நீங்க எல்லாம் நானும் எல்லாம் பேசும்போது தான் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். தப்பு இல்லை. இப்போ ஓஹோ நமக்கு தெரியாதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்லாம் இல்லை. நீங்க சில நேரங்கள் சொல்லும் போது எனக்கு எனக்கு மறந்த காரியம் இல்லை, எனக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் கூட உங்க மூலமா நான் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் படிக்கிறோம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கிறவர். அதனால எல்லாருக்குள்ளேயும் எதையாவது கற்று நமக்கு என்ன பண்ணுவாரு? கற்று தருவார். சரி, ஆபேல் மந்தையில நம்ம தலைக்கு ஆட்டை கொண்டு வந்தார். நம்மாலு ஆமா விளைவின் கனிகளை இல்லையா அது கொண்டு வந்தார். எதை ஆண்டவர் அங்கீகரித்தார்? ஏன் காயின் என்ன பண்ணலையா? அங்கீகரிக்கலன்னு எப்படி தெரியுது அவருக்கு? ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார்னு புரிஞ்சிருச்சு. காயின் காணிக்கை என்ன பண்ணல? எப்படி தெரிஞ்சது? சொல்லுங்க சொல்லுங்க. எதையாவது சொன்னா தானே தப்பு ரைட்டு. தப்பா இருந்தா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பா போயிடலாம். ரைட். அந்த பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்ட அந்த மாம்சத்தை வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணணும்? இறங்கணும். இப்ப நீங்க எலியா செய்த காரியம், சிம்சோனுடைய தகப்பனார் மனோவா செய்த காரியம், கிதியோன் செய்த காரியம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் மாம்சத்தை வைத்த போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அதை என்ன பண்ணும்? பட்சிக்கும். அப்ப யாருடைய காணிக்கை இங்க பட்சிக்கப்பட்டது? ஆபேல். அப்ப பார்த்த உடனே இது யாருக்கு எரிச்சலும் யாருக்கு முகநாடி வேறுபட்டதாய் காணப்பட்டது. ரைட். அப்ப தேவன் அதை அங்கீகரித்தார் அப்படின்னு. இப்ப காயின் அதை அங்கீகரிக்கலன்னு என்ன தெரிஞ்சிருச்சு?
ஆஹா, இந்த தெய்வம் நம்மள என்ன பண்ணல அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? காயின் மனம் திரும்பி இருக்கணும். ஏன் ஆண்டவரே என் துதி ஏறெடுக்கப்படலை? ஏன் ஆண்டவரே என் ஜெபம் இதுவரைக்கும் கேட்கப்படல? ஏன் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் உமக்கு முன்பாக பிரியமாய் பிரீதியாய் இருக்கல? ஆண்டவரே இந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் வேதனை உண்டாக்குகிற வழி எண்ணத்துல உண்டோ என்று என்ன பண்ணும்? ஆராய்ந்து பாருன்னு சங்கீதக்காரன் கேட்டது போல என் ஜெபம் கேட்கப்படல அப்படின்னா, இவ்வளவு காலம் நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னா, நீங்களும் நானும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பேதுரு மீன் பிடிக்கிறவராய் இருந்து கூட மீன் கிடைக்கல, அவர் வலைகளை என்ன பண்ணியிருந்தாரா? அலசி கொண்டிருந்தார். ஏன்? என்ன கிடைக்கல? இப்படி மீன் கிடைக்கல பண்ண தூக்கி வலையை தோல் மேல போட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? திருப்பி நாளைக்கு வந்திருப்பாங்க, என்ன கிடைச்சிருக்காது? மீன் கிடைச்சது. அப்ப மீன் கிடைக்கலன்றதுக்காக தன் வாழ்க்கையை அலசி பார்ப்பது. ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? ஏன் என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமா இல்லை? ஏன் எல்லாவற்றையும் புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படின்னு தேவ சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. காயின் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக தன் சகோதரன் மேல் என்ன பண்ணாரா? கோபம் கொண்டார். அப்ப முதல் ஆராதனை முறையை யார் கொண்டு வந்தது? அங்க பலி செலுத்தினதுனால இப்ப பண்றதுல ஆராதனை இல்லை. லைட்டு போட்டு ஆடுறதுல எது இல்லை. அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? லைட்டு போட்டு ஒரு நல்ல பாட்டு பாடி அப்படியே நாலு இந்த பக்கம் அந்த டமால் நிமல் இந்த பக்கம் ஒரு மாதிரி அப்படி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுலதான் கதை ஓடுது. நான் கேட்டேன், 30 வருஷமா நானும் டீச் பண்றேன்டா, இரும்புலியூரை தவிர வேற யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நேத்து ஒரு ஆள் வந்து பாட்டு பாடுது, உலகம் முழுவதும் என்ன ஆகுது? பேசாம தொழிலை மாத்திலான்னு பாக்குறேன்டா. என்ன தொழில? ரொம்ப கனமானது ஆசிரியர் பண்ணி, ஆனா அங்கேயே தான் நிக்கணும். எங்கதான் இருக்கிற இடத்துலயே தான் நிக்கணும். வரவங்க எல்லாம் படிச்சுட்டு போய் கலெக்டராகவும், யாரு IPS IAS என்ன எந்த எஸ் எல்லாம் இருக்குதோ போயிடுவான். வாத்தியார் மாத்திரம் எங்க நிக்கணும்? இது என்ன ஊழியம்? கனமான ஊழியம். ஆனா இங்கதான் இருக்கணும். இப்ப கவனிக்கலாம், இன்றைக்கு ஆராதனை என்பது அந்த நாட்கள்ல பண்ணின ஆராதனை அல்ல. இன்றைக்கு வித்தியாசமான ஆராதனைகள், அதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ரைட், சரி, அங்க நம்ம போக வேண்டாம். முதல் ஆராதனையை நமக்கு காண்பித்து கொடுத்தது ஆபேலும் காயினும், பலிபீடம் கட்டி. அடுத்தது பலிபீடம் கட்டினது யாரு? நோவா. பலிபீடம் கட்டி தேவன் என்ன பண்ணாரா? தொழுது கொண்டார். நோவாவுடைய காலத்துல ஒரு இப்படி எடுத்துக்கலாம், கிமு 1500ஆம் ஆண்டுல பெருவெள்ளம் வந்து முழுக்க அந்த உலகத்துல அது வந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு கிமு 470 ஆண்டுகள் நோவாவில் இருந்து ஆபிரகாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிமு 470 ஆண்டுகள்ல கர்த்தர் யாரை போய் சந்தித்தார்னா, யார ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கும் போது ஆபிரகாமுடைய பிசினஸ் அல்லது தொழில் அவன் நிலவரம் என்னவா இருந்தது? தேவனை முற்றிலுமாக மறந்து போய், நோவா அவ்வளவு தேவ பக்தி, அவ்வளவு நீதிமானா இருந்தா, அவங்களுடைய பிள்ளைகள் சேம் வழியா வந்ததுதான் ஆபிரகாம். ஆனா அவங்க நிலவரம் என்னவா இருந்தது அப்படின்றால், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசுவா நோக்கி என்னவென்றால், அப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க? அவங்க வேற தேவர்களை என்ன பண்ணார்களாம்? சரி, அங்க இருந்துதான் ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். நோவா பலிபீடம் கட்டினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார், ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு பலிபீடம் கட்டினார், யாக்கோபு பலிபீடம் கட்டினார். யாக்கோபுக்கு பிறகு இந்த ஜனம் எகிப்துக்கு போயிட்டாங்க. 430 ஆண்டு காலங்கள் என்ன இல்ல, தேவனை தொழுது கொள்ள பலிபீடங்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படல. விடுதலையாகி வனாந்தரத்தில் வரும் பொழுது மீண்டும் அவர்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது, ஏன் இந்த ஆபிரகாம் யூதர்களுக்கு ஒரு யாரு?
இவர்தான் தகப்பன். இங்க இருந்து தான் யாருக்கு ஆரம்பிக்கிறது? யூதர்கள் ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த மத்தேயு யூதர்களுக்காக ஆபிரகாம் என்கிற இடத்துல இருந்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென்.